வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். சென்ற பதிவில் பார்த்தோம், வகுப்பில் முதல் மார்க்கு தான் வாங்கணும், முதல் இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால இருக்கிற விளைவுகள், அதில் எப்படி அது பிள்ளைங்களோட மனசை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி ஓரளவு பார்த்தோம். ஆனால் அதனோட தொடர்ச்சியை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒரு பதிவிலும் நம்ம இது மாதிரி யோசிக்கிறோம், வகுப்பறையில் எப்படி நடந்துக்கிறது, வகுப்பறையில் என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வகுப்பறையில் முதலிடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு விருப்பமான ஒரு எண்ணம் தான். அந்த விருப்பத்தை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு சொன்னால், முதல்ல எல்லாருக்குமே வகுப்பில் ஒரு 35 பசங்க இருக்குது, 40 பசங்க இருக்குது ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுல அப்படின்னு சொன்னால், அந்த பசங்களுக்கு 12 அல்லது 13 வயசு தான் இருக்கும். அது இப்போ தான் என்ன வரும், அந்த வளரிளம் பருவம் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்பு இருக்கும். கேர்ளாக இருந்தால் ஒரு வருஷம் முன்னாடியே வந்திருக்கோம், பாயானா வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்ற அந்த அடிப்படையில் அவங்களுக்கு நிறைய எமோஷ்னலாக இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய விஷயத்த அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே அதில் ஃபர்தராக டெவலப் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த வயசில். அப்படி இருக்கும்போது முதலாவது ரேங்க் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்னு சொன்னால், முதலாவது ரேங்க் இன் வாட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா, முதல்ல படிப்புனா படிப்புக்கு ரிலேட்டடாக இருக்கிற நம்பர், அதுக்கு திட்டமாக உள்ள ப்ராக்ரஸ் கார்டு, அதுதான் நம்மளுக்கு இதில் முக்கியமாக நிற்கும். ஆனால் இந்த ப்ராக்ரஸ் கார்டுன்றத பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் கார்டுன்னு எல்லா டீச்சரும் பெற்றோர்களும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குவார்டர்லி எக்ஸாமில் ஒரு பையன், அதாவது முதல் டெஸ்ட்டில் யூனிட் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்குறானோ, அது அரை ஆண்டு தேர்வில் எவ்வளோ அளவுக்கு மார்க் இருக்குது அப்படின்றத பார்த்தா அதில் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். இந்த பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணதை பற்றி ஒரு சென்று போன பதிவுகளுக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றி பார்த்தோம். ஆனால் அது கீழ் வகுப்பில். இப்போ இந்த மாதிரி 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரும்போது பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிக்கணுன்றது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன்னா புரிதல் அடிப்படையில் தான் பர்ஃபார்மன்ஸ் நிற்கும். புரிதல் இருக்கணும்னா முதல்ல நல்ல கவனம் இருக்கணும். கவனம் கூர்ந்து கவனிக்கணும். வகுப்பில் ஃபோக்கஸிங் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கணும். அட்டென்ஷன்றது மறுபடியும் ஒரு எண்டு ப்ராடக்ட்டு. முன்னாடி கவனம் சிதறாமல் இருக்கணும். அப்புறம் ஒருமுகமாக அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற செய்திகளை மனசில் வாங்கணும். அதுக்கு தொடர்புடைய செய்திகளை வீட்டில் படிக்கணும். வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் யாராவது சொல்லி கொடுத்தா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில் நம்மளோட லெர்னிங் கெப்பாசிட்டி, அதாவது அக்குமுலேஷன் ரிலேட்டட் டு அவர் ஸ்டடி மெட்டீரியலை நல்லபடியாக நம்ம அதிகப்படுத்திக்கிட்டா, இன் ஆல் ப்ராபபிலிட்டி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை அது மிகைப்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லாத்துக்கு மேலே ஒரு தேர்வு அப்படின்னு வரும்போது நம்ம படித்தது அத்தனையும் அந்த தேர்வில் எழுதுறதுக்கு டைம் கிடைக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். அது அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டு, அந்த கேள்விக்கு இந்த விடை சரியானது தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ட் ஆன்சர், அது எல்லாத்தையும் சரியான விடை எல்லாத்தையும் எழுதி நம்ம பர்ஃபார்மன்ஸை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம் அந்த ஒரு தேர்வை பொறுத்தன வரைக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இது போல் நம்ம இந்த வகுப்பில் நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோமா, இல்லை நம்மளை போல் 35 பசங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த மாதிரி எஃபர்ட் போட்டால் அந்த டீச்சருக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். அவங்க புலகாங்கிதமாக ஆயிடுவாங்க. மோரோவர் அவங்களுக்கு 2 நாளைக்கு சாப்பிடலைன்னா கூட பசி இருக்காது. ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும், ஒருத்தருக்காவது அதிக மார்க் வரணுமா, எழுதுகிற முறையில் என்ன வேறுபாடு இருக்குது, எப்படி நம்மளால் எழுத முடியுது. சில பிள்ளைங்க இருப்பாங்க, நல்லா படிச்சுடுவாங்க, ஆனால் அவங்களோட எழுத வரும்போது 1-2 வார்த்தைகள், 1-2 முக்கியமான சென்டென்ஸு அது மறந்துடும். சில பசங்க சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே எழுதுப்பாங்க. அந்த நேரத்தில் வரும்போது என்ன பண்ணணும், 1 or 2 முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி இருந்தாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் தேர்வும் பொழுது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவனுடைய எழுதுகிற கெப்பாசிட்டி, எழுதுகிற எபிலிட்டி எப்படி அவனால் கூட்டிக்க கொள்ள முடியுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்களால அந்த பர்ஃபார்மன்ஸோட முழு கனியையும் அவங்களால அனுபவிக்க முடியும். அப்படின்னு சொன்னால், ஒரு 8ஆம் வகுப்பில் பர்ஃபார்மிங் எபிலிட்டி என்ஹான்ஸ் ஆகுதுன்னு சொன்னால், அவனை போல ஒரு சிறப்பு அது என்ன பண்ணலாம், ஈ கேன் சஸ்டெயின் தட் பர்ஃபார்மிங் எபிலிட்டி. மறுபடியும் வரப்போகிற வகுப்புலையும் அவனால் அதை காண்பிச்சுக்க முடியும். இது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ஒரு தடவையும் நம்ம இந்த எபிலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வருகின்ற பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.